பிரச்சனை பண்றானா வன்னியன் தானா இல்ல உண்மையிலே நீங்க வன்னியன் தானே வந்திருக்கீங்க? என்ன வச்சுட்டு வந்து பண்ணிருக்கீங்க? எவன் பண்ணீங்களோ கொண்டாந்து வச்சு தோலை புடிச்சு போட்டு ஒழுங்கா உட்காருங்க. இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தின் சதி. தொட்டில் குழந்தை திட்டம், தாலிக்கு தங்கம், இலவச ஆடு மாடு, மடிக்கணினி, மிக்சி கிரைண்டர் என்று எங்கள் ஆட்சி உங்களுக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறது. எல்லாம் கொடுத்தீங்க சரி, அதை பயன்படுத்த மின்சாரம் இல்லையே. ஒரு ஆட்சிக்கு வந்தா நீங்க ஆட்சி பண்ணது சரியில்லைங்கிறாரு, நீங்க ஆட்சிக்கு வந்தா அவர் பண்ண ஆட்சி சரியில்லைங்கிறீங்க. அப்ப நீங்க ரெண்டு பேருமே சரியில்லாத ஒரு ஆட்சியை தான் மக்களுக்கு கொடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். வெளியில தான் ரெண்டு பேரும் மோதிக்கிறீங்களே தவிர உள்ளுக்கு உங்களுக்குள்ள என்ன ரகசிய ஒப்பந்தம் இருக்குன்னே தெரியல. இந்த மாநாட்டை நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம், இந்த மாநாட்டிற்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று 10 நாட்களுக்கு முன்பு காவல்துறை சொன்னார்கள். பிறகு நாங்கள் எல்லோரும் வலியுறுத்தி நிச்சயமாக இந்த மாநாட்டை நாங்கள் நடத்தே தீர்வோம் என்று சொன்னோம். காவல்துறை சொன்ன காரணம், இந்த பகுதியிலே சுனாமி வந்து விடுமா, நான் சொன்னேன் சுனாமி இங்க வராது, ஏன்னா ஏற்கனவே இங்க மஞ்சள் சுனாமி இங்க இருக்கு, கரையில இருக்கு, அதற்கு மேலே சுனாமி வந்தாலும் என் தம்பிங்க சுனாமி என்ன அதோட அதிகமாக நாங்கள் பார்த்துருக்காங்க. என் தம்பிங்க எல்லாத்தையும் சமாளிச்சுடுவாங்க என் தம்பிங்க. நான் சொன்னேன், சிந்தியுங்கள், சினிமா தான் வாழ்க்கை கிடையாது, சினிமா வெறும் பொழுதுபோக்கு. உலகத்திலே வேறு எங்கும் நடக்காது, தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. 46 ஆண்டு காலமாக சினிமா துறையை சார்ந்தவர்கள் தான் தமிழகத்தின் முதலமைச்சர்கள். வேறு எங்கேயும் நடக்குதாவது நடக்க. தமிழ்நாட்டிலே கதாநாயகி முதலமைச்சர், கதாநாயகர் எதிர்கட்சி தலைவர். இன்னைக்கு நான் போன் எடுத்தேன்னா பில்கேட்ஸுடன் நான் பேசலாம். இன்னைக்கு நான் போன் எடுத்தேன்னா பில் கிளின்டன் கூட பேசலாம், ஹிலரி கிளின்டன் கூட பேசலாம், ஜெஃப்ரி சாக்ஸ் கூட பேசலாம். எனக்கு 4 நோபல் விருது, நோபல் பிரைஸ் வாங்கிய நண்பர்கள் உலகிலே 4 பேர் இருக்கின்றார்கள். ஆக நமக்கு நேரம் வந்துவிட்டது, புறப்படுங்கள். அடுத்தது ஆட்சி, அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி தான், பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி தான். கலவரம் செய்வது எங்களுடைய நோக்கம் அல்ல. நாங்கள் கலவரம் செய்தால் இந்த தமிழகம் தாங்காது. எங்களை அடக்குவதற்கு காவல்துறையும் பத்தாது. தமிழகத்தில் ஒரு சாதி ராணுவத்தையும் சந்தித்தோம். 10 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டு காவல்துறையும் நாங்கள் சந்தித்தோம். இனி நாங்கள் சந்திக்க போவது ஒன்றும் புதிதானது அல்ல. நாங்களும் நினைத்தால் தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் மாநாடு நடத்த முடியாது, பொதுக்கூட்டம் கூட நடத்த முடியாது. உங்கள் கிராமத்தை விட்டு வெளியே செல்வதற்கு கூட முடியாது. இன்றைக்கு நீங்கள் செய்கின்ற இந்த வேலையை என் மக்களுக்கு நான் செய்யுங்கள் என்று சொன்னேன் என்றால் எதுவும் நடமாடாது, எதுவும் நடக்காது. எச்சரிக்கையாக சொன்னேன். எந்த சமுதாயத்தை குறிப்பிட்டு பேசுற, இங்க வந்திருக்க சொந்தக்காரனுக்கு சொன்ன ஒரு கூட்டம் அலையறான், நம்ம பிள்ளைகளை பத்திரமா பார்த்துங்க, படிக்க போற இடத்துல பத்திரமா பார்த்துங்க. இதையும் மீறி நம் வீட்டில் இருக்கின்ற பெண்கள் மீது தவறாக நடக்க முயற்சி செய்தால் என்ன சொன்ன? அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும்? நான் என்ன மோன் அடிக்கிற சாரியா, மோன் அடிச்சுட்டு பதிலுக்கும் கருப்பு சட்டை போட்டா நீங்க என்ன பெரிய அறிவாளி நினைப்பா? இல்ல நீங்க மேல இருந்தா வந்துட்டீங்க, நீங்க என்ன பெரிய புரட்சியாளர்களா? உங்க யோசியில கருப்பு சட்டை போட்ட வேற உங்க யோசியில எனக்கு தெரியாது. நீ என்ன கிழிச்சிருக்க? தந்தை பெரியாருடைய கொள்கையை பின்பற்றி விதவைகள் மறுமணம், கலப்பு திருமணம் என்று சொன்ன தந்தை பெரியாரின் பின்னால் வந்த கூட்டம் இந்த வன்னிய மக்களுடைய கூட்டம் தான். எங்க ஐயா மதுரைக்கு போக கூடாது, கடலூருக்கு போக கூடாது, தர்மபுரிக்கு போக கூடாது தடை போடுற. தடையை உடைக்க ரொம்ப நாளே ஆகாது. உங்க அனுமதியை வாங்கிட்டு நாங்க எந்த கூட்டமும் நடத்தியதில்லை. ஒரு வரலாறு சொல்றேன் காவல்துறைக்கு. 81 இருந்து 87 வரைக்கும் காவல்துறையோட அனுமதியை வாங்கி நாங்கள் எந்த
அதை செய்ய இப்ப எங்களால முடியும். எங்களுக்கு தடை போடுவது எங்களுடைய ஐயா மட்டும்தான். இப்ப வேற யாரும் கிடையாது. மான ரோசம் சூடு சொன்ன உன் உடம்புல இருக்கா? உன் உடம்புல ஓடுறது வன்னிய ரத்தம் தான் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? வீரத்தையும் வானத்தையும் நாம வீச்சல் வாழ எடுத்து காட்டினா வேலைக்காக. வீச்சல் வாழால இந்த காரியம் பண்ண முடியாது. ஆக தேர்தல் கொடுக்குறான் பார் உன் கையில் அந்த ஓட்டு முத்திரைய, அதனாலதான் நம்ம இன்னைக்கு காரியம் பண்ணியாகணும். அதை சரியா குத்தி ஒட்டுமொத்த 2.5 கோடி வன்னிய மக்களும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டோம்னா நம்ம கிட்ட எவனும் அசைக்க முடியாது. நாம அடுத்த முதலமைச்சர். சிவபெருமானும் பார்வதியுமே நமக்கு தாயும் தந்தையுமாகும். முருகனும் விநாயகரும் நமக்கு சகோதரர். விஷ்ணு நமக்கு மச்சான். வீரவன்னியனுக்கு திரும்ப செய்ய முடிவு செய்கிறார்கள். தேவேந்திரன் என்ற இளையப்பன் மந்திரமாலாவை வீரவன்னியனுக்கு திரும்ப செய்து வைக்கிறார். எப்பதான் சுனாமி வந்து எல்லாம் சத்து போவான்னு நினைக்கிறேன். இந்த நாட்டில் எங்களை காப்பாற்ற ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சுனாமி வந்தெல்லாம் எங்களை ஒன்று அடிக்க முடியாது. சுனாமியே எங்க ஆளுக்கு ஸ்விம்மிங் பண்ணுவான். சுனாமி வந்து எங்களை அழிக்க முடியுமா? எங்களை அழிக்கிற சக்தி எதுவும் கிடையாது. அக்னியில பிறந்தாங்க. நான் அக்னியில பிறக்க சொல்ல முடியுமா? சொல்லு. சாராயத்தை கொடுத்து எங்க குடிகார சாதியா மாத்தி எங்க குடியை கெடுத்தது கலைஞர் கருணாநிதி தான் என்பதை நாங்கள் மறந்துட முடியுமா? எம்ஜிஆரும் கொடுத்தா. இந்த அம்மா சொல்லிச்சு இதுவும் சாராயத்தை கொடுத்துச்சு. இன்னைக்கு சாராய கிடையாது. ஒரு அமைச்சர் சொல்றான் உங்க சாதி தான் அதிகமாக குடிக்குது. அந்த அமைச்சருக்கு சொல்றேன் நாங்க குடிக்கிற சாதியாடா? என் பாட்ட காலத்தில் குடிப்பதே கேவலமா நினைத்த சாதி. என்னைக்கு சாராய கடை திறந்தையோ ஒட்டுமொத்த சாதியும் குடிகார சாதியாக மாற்றுறது நீங்களாடா. இந்த குடியிலான எங்க குடும்பம் அழிஞ்சு போச்சு. எங்க சமூக பெண்கள் வறுமையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த குடியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் எங்கள் ஐயா அவர்கள் போராடுகிறார்கள். அப்பதான் இந்த சாதி வாழும். இந்த கூட்டத்தோட நோக்கமே 2016 ஒரு வன்னியர் மாண்புமிகு சின்னையா அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம். ஒடுக்கப்பட்ட காலங்காலமாக தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்களுக்கு எதிரிகள் அல்ல. நான் வாசித்த இந்த சமுதாயங்களுக்கு எதிரிகள் அல்ல. அவர்களோடு இணைந்து நெருக்கமாக நல்லிணக்கத்தோடு நாங்கள் வாழவே விரும்புகிறோம். ஆனால் அவர்களை பார்த்து மற்ற சமுதாயங்கள் அஞ்சக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த வகையில் அஞ்சக்கூடிய அளவிற்கு பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் காவல்துறை தான். இந்த அனுமதி வாங்கலாம், நீ அதை பேசக்கூடாது, நீ இதை பேசக்கூடாது, நீ அவங்களை கூப்பிடக்கூடாது, இவங்களை கூப்பிடக்கூடாது, இதுதான் பேசணும். உங்க குரு இருக்கிறாரே அவர் பேசுறது பேச பார்த்தா ரொம்ப பயங்கர, அவங்களுக்கே பயங்கரமா இருக்கு. குரு இந்த மாநாட்டுக்கு வராமே பண்ணா கூட அவங்களுக்கு சந்தோஷமா இருப்பாங்க. இப்படியெல்லாம் 11-12 மணி பேசுறேன் போடு வழக்கு. அடுத்த வருஷம் நான் இது மாதிரி இவ்வளோ நேரம் மிஞ்சி இது பண்ணீங்கன்னா வழக்கு போடு. ஆமா, அதெல்லாம் நமக்கு கவலை கிடையாது. நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்போம், நீங்க எங்களுக்கு ஒத்துழைக்கணும். காவல்துறைக்கு அதிகமாக ஒத்துழைப்பு கொடுப்பது இந்த அனைத்து சமுதாய பேரியக்கம். நாங்கள் அனைத்து சமுதாய பேரியக்கம் அங்கங்க போகும்போது இந்த கருப்பு கொடு காட்டும்போது இப்ப ராஜகுமார் இப்படி கணிச்சு விட்டானா என்ன ஆகும்? எஸ்ஆர் தேவர் கணிச்சு விட்டானா என்ன ஆகும்? நாகராஜ கணிச்சு விட்டானா என்ன ஆகும்? கலவரம் தான் இல்லையா? நாங்க கலவரம்னா என்ன ஆகும்? 20 பேர் 10 பேர் 30 பேர் வச்சு கருப்பு கொடி தூக்கி வரீங்க. நாங்க கலவரம்னா என்ன ஆகும்? எனக்கு ஏன் பாதுகாப்பு நிறைய அதிகமாக கொடுக்குறீங்க? யாராவது அச்சுறுத்தல் இந்த மாதிரி இருக்கணும்னா தமிழ்நாடு காவல்துறை சிந்திச்சுதா? உட்கார்ந்து நீங்க பேசுறீங்களா? உயர் நீங்க பேசுறீங்களா? நான் கேட்கிறேன். அடுத்த ஆண்டு நிச்சயமாக இதே இந்த மாமல்லபுரத்திலே மிகப்பெரிய அளவிலே இந்த சமுதாயங்களில் ஒருங்கிணைப்பாக இன்றைக்கு எல்லா சமுதாய தலைவர்கள் கலந்து கொள்கின்ற இதைவிட மிக 2 மடங்கு கூட்டத்தையும் எழுச்சியான மாநாட்டையும் நாங்கள் நிச்சயமாக நடத்தி காட்டுவோம்.